சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் ஜெயிலர் 2 திரைப்படத்துடைய படப்பிடிப்பு சமீபத்தில் தான் முடிஞ்சது. அது மட்டுமல்லாமல் இந்த படத்துடைய இன்னும் 5% படப்பிடிப்பு இருக்காம். அதுவும் சூப்பர் ஸ்டார் இல்லாத போர்ஷன்கள் அப்படின்னுமே சொல்லப்படுது. ஆகையால தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தற்போது வெளியூருக்கு சென்று ஓய்வு எடுத்துட்டுமே இருக்காரா. சமீபத்தில் கூட அந்த ஊர்ல இருந்து அவருடைய புகைப்படங்கள், வீடியோக்கள் சோசியல் மீடியாக்கள்ல வெளியாகி வைரலாச்சு. இந்த நிலையில இன்னும் ஒரு மாதத்துல அவருடைய அடுத்த திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுற தலைவர் 173வது படத்திலுமே கலந்து கொள்ள இருக்காரு. ரசிகர்கள் பெரிதுமே எதிர்பார்க்கும் இந்த திரைப்படத்தை சமீபத்துல டான் படத்துடைய இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி அவர்கள் இயக்குவதாக இருந்தது. சோ அப்படியே உல்டாவாக தற்போது அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் இந்த படத்தை இயக்குள்ளார் அப்படின்ற செய்தி வெளியாச்சு. என்னதான் படக்குழு தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமாக இவர்தான் இயக்குனர் அப்படின்னு அறிவிக்கப்படாவிட்டாலுமே தற்போது இவர்தான் அப்படின்றது பல ஊடகங்களுமே சொல்றாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த படம் பற்றி ஒரு சில சுவாரஸ்ய தகவல்களுமே வெளியாக இருந்தது. படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ₹5 டாக்டராக நடிச்சிருக்காரா. சோ அதுவே படத்தின் மீதுள்ள எதிர்பார்ப்பு உயர்த்திருக்கு. மேலும் இந்த திரைப்படம் ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டைன்மெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பல வருடங்களாகவே சூப்பர் ஸ்டார் அவர்கள் வெறும் ஆக்ஷன் கலந்த காமெடி சேனல்ல தான் நடிச்சிட்டு இருக்காரு. சோ ஆகையால தற்போது ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படத்தை ரசிகர்களுமே ஆவலுடன் எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காங்க. சோ இந்த டைம்ல இப்படி ஒரு படம் சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்களுக்கு தேவைதான்ப்பா அப்படின்னு பலருமே கமெண்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய டைட்டிலுடன் கூடிய போஸ்டர் இன்னும் ஒரு வாரங்கள்ல அதிகாரப்பூர்வமாக வெளியிட இருக்காங்களாம். சோ அந்த போஸ்டர்ல படத்துடைய இயக்குனரை உறுதி பண்ணவும் இருக்காங்க. மேலும் படத்துடைய ரிலீஸ் தேதியுமே மென்ஷன் பண்ண இருக்காங்களாம். இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.